மெய்வழி வேதம் போதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி மக்கள், மெய்வழி தெய்வத்தை பின்பற்றி சார்ந்து பின்தொடரும் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயக்கூத்தின் வகையறியாமல் காயப்பட்டு காலை தந்த நாளையில் தூய ஞான சுட விளக்கின் நூலே, தூய ஞான சுட விளக்கின் நூலே, பாய வைத்த பதத்தை மறப்பனோ மெய்வழி தலையுக ஆண்டிலே இந்த மாதத்துக்கு பேரு விண்மதின்னு தெய்வம் எடுத்து வச்சாங்க. அந்த நாமத்தை நம்ம அக்காவுக்கும் தெய்வம் சூட்டி இருக்காங்க. இந்த சிவகாசி சபையில ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த விண்மதி மாதத்துல விண்மதி அக்கா அவங்க குடும்பம் கைங்கரியம் பண்ணுது. அது ஒரு சிறப்பு தான். ஏன்னா பேர் யாருக்கும் விண்மதினு தெய்வம் வான்மதினு வச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய வான்மதிங்க இருக்கிறாங்க, விண்மதி இல்ல. இவங்க ஒருத்தர் தான் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமே சொல்லிடணும், நிறைய விண்மதிகளை உருவாக்கு வைக்கிறாரு. ஆமா, சரி. இப்ப நாமெல்லாம் யாருங்க? இப்போ வைகாசி திருவிழா வந்தது இல்லையா? ஆடு மேய்க்கும் திருக்கோல காட்சி. அப்போ நம்ம தெய்வம் அவர்கள் அந்த ராஜரீகமான அந்த தோற்றத்தை விட்டு மாறி அன்று அவர்களுடைய ஐயன் உத்தரவின் பேரிலே ஆடு மேய்க்கும் தொழிலை ஆபரணமாக ஏற்றுக்கொண்டு எப்படி இருந்தாங்க அப்படின்னு மதுரை சபையில நம்ம மெய்வழி சந்திரன் பேசினாரு வார்த்தையில. ஆனா அதை தெய்வமே விவரிக்கிறாங்க. நான் எப்படி தெரியுமா இருந்தேன்? இடைத்துகில் வரிந்து சாவி இடைத்துகில் வரிந்து சாவி இலகு கோவனன் தூலங்கு முடியிலோர் பழமை காவி முழுவலான் புனைந்து மேனி குடிகொட்டான் குச்சி அங்கி கிழிந்தோரு புறத்தேன் சிந்த அப்படின்னு அந்த நான் எப்படி இருந்தேன் அந்த நேரத்துல, அந்த ஆடு மேய்க்கிற காலத்துல இப்படி எல்லாம் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 2 ஆடும் மேய்ச்சாங்க. என்ன ஆடு? செம்மறி ஆடும் மேய்ச்சாங்க, வெள்ளாடும் மேய்ச்சாங்க. அத யார் ஆணு யார் பெண்ணுன்னு இருக்கு. காய்க்கும் செம்மறி பெண் என்ன, விலங்கும் வெள்ளாடு ஆண். அதை பிரிச்சு காமிக்கிறேன். அந்த பாட்டு எனக்கு நேரம் பத்தாது, அதனால தான் இந்த 2 வரியை மட்டும் எடுத்துக்கிறேன்.
அப்போ செம்மறிங்கிறது வந்து பெண்ணாகவும் வெள்ளாடை வந்து ஆணாகவும் சித்தரிக்கிறாங்க. ஏன்னா வெள்ளாடு வந்து அடங்காது. எந்த சந்திலனாச்சும் எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் பொத்துக்கிட்டு போய் அடுத்தவங்க வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு வந்துடும். பச்சுன்னு தெரியும், அது வயிற்றுக்கு சாப்பிட்டு கட்டுக்கு அடங்காது. செம்மறியாடு கூப்பிட்டாக்கா குஞ்சத்தால நிமிராம அந்த அவன் கொடுக்குற சத்தத்தை கேட்டுட்டு வந்துடும். அப்ப இப்படி எல்லாம் பாடுபட்டு நம்மள வந்து செம்மறிய வந்து பெண்ணாகவும் வெள்ளாட்டை வந்து ஆணாகவும் பிரிச்சு மேய்ச்சாங்க தெய்வம். ஆனா இந்த வாக்கியத்துல எது ஆண்மை எது பெண்மை? இப்ப எல்லாம் இப்போ அக்கா இருக்குங்க, இந்த பக்கம் எல்லாம் அண்ணாங்க இருக்காங்க. நாம நான் ஆண், இவங்களை இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப பெண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். ஆனா எல்லாரும் பெண் தான், எல்லாருமே பெண் தான். இப்ப ஆண் யாரு? சாலை ஆண்குரு மட்டும்தான் ஆணு. அதனாலதான் அவங்க திருநாமம் வந்து சாலை ஆண்குரு. அப்ப நாமெல்லாம் பெண்ணுங்கிறத வந்து அவங்க ஒத்துக்க வைக்கிறாங்க. அத வந்து திருமஞான பொருள் வாக்கியம் 32ல கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி போன மாசம் என்ன பேசணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். போன மாசம் நான் வரவே இல்லை. அப்ப முந்தின மாசத்தை ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. நீங்க எங்கெங்க வந்தீங்க இந்த கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா முந்தின மாசத்தை ஞாபகம் வச்சு சொல்றாங்க. பரவாயில்ல, இப்படி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சாச்சு வச்சுன்னு இருக்கிறீங்களா, அதுவே சிறப்பு. மூலமந்திரத்தின் சிறப்பு இருக்குதோ இல்லையோ, அந்த சிறப்புன்றத பேசினாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிறது சிறப்பு, நல்லது. இப்போ ஆண்மை பெண்ணை இதுதான் இன்றைய தலைப்பு. அதுக்கு இந்த வாக்கியம் வந்து நமக்கு துணையா நிக்குது. நம்ம அறிவுக்கு வந்து இது இப்படிதான் இது இப்படிதான் புரிய வைக்குது. அதை சிறிது பார்ப்போம். நித்திய தேகத்தின் பிரணவவித்து இன்னதென்று நாம் உனக்கு அறிவித்திருக்கிறோம் அல்லவா? அப்ப பிரணவவித்து அறிவிச்சுட்டாங்களா? அது அனந்தர்களுக்கு எல்லாம் அறிவிச்சாங்க, நம்மளுக்கு எல்லாம் எங்க அறிவிச்சாங்க? இந்த சிந்தனை வருதா இல்லையா? இப்படி நாம சொல்லுவோம்னு தான் ஒரு வாக்கியத்துல கோடாயுதூர்ல உத்தரவு பண்றாங்க. அதாவது பொருளாகிய வாக்கு, உடலாகிய தேகம், பொருளாகிய வாக்கு. ஜெயசுந்தரன் சொல்லணுன்றதுக்காக தான் அடுத்தது சொன்னேன். உடலாகிய தேகம், பொருளாகிய வாக்கு, நினைவாகிய பிரம்மம், அடுத்து பிரணவம்னு அடுத்து ஒண்ணு சொல்லுவாங்க. ஆவியாகிய பிரணவம், நினைவாகிய பிரம்மம். தப்பு தப்பா சொன்னாதான் கரெக்ட் பண்றாங்க. அந்தபடி பார்க்கும்போது இந்த வாக்கியத்துல வந்து நித்திய தேகத்தின் பிரணவ வித்து இன்னதென்று நாம் உனக்கு அறிவித்திருக்கிறோம் அல்லவா? அப்போ பிரணவ வித்து என்ன அப்படின்னாக்கா ஆவி. அது என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. அதுதானே பிரணவம், அதுதான் பிரம்மம். பிரம்மமும் பிரணவமும் ஒன்னா கலந்ததுதான் பரிசுத்த ஆவி. ஒரு பாட்டுல கூட சொல்லுவோம், பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனே சிறையில் அடைத்தான் முருகனே என்கிற ஒரு முருகனை பத்தி பாடுவாங்க. இப்போ பிரணவம் அப்படிங்கிற அந்த மந்திரம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த மந்திரத்தை தான் தெய்வம் மூல மந்திரமா எடுத்து வச்சுட்டாங்க. அதுல எல்லாத்தையும் உள்ளடக்கி வச்சு, அது யாருன்னா நான் தான், மெய்வழிச்சாலை ஆண்டவர்களே எனக்கு முத்தி கொடுங்க, எனக்கு முத்தியை வந்து பாலிங்க எனக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி அவங்க எழுதி வச்சாங்க நமக்காக. மெய்வழியினுடைய மூல மந்திரம். அப்போ இந்த வாக்கியத்துல கேட்ட கேள்விக்கு அந்த வாக்கியத்துல விடை இருக்கு. அப்போ நாம அதை படிச்சு இது கேட்டாங்களே, அப்ப பிரணவங்கிறது வந்து ஆவின்னு சொல்றாங்களே, அப்போ இங்க பிரம்மம்னு நினைவாகிய பிரம்மம், பிரணவமாகிய ஆவி. அப்ப அது என்னவா இருக்குன்னாக்கா ஆவி எப்படின்னா அது பரிசுத்த ஆவி. நம்ம கிட்ட இருக்கிறதுல கெட்ட ஆவி.
அந்த கெட்டாவின்னு எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம நினைவுகள்லாம் கெட்டு இருந்தது. இந்த பிரம்மம் என்னவா இருந்ததுன்னா நவுசா இருந்தது. அக்கா பேசினாங்க அமானிதம். அமானிதம்ங்கிறது இறைவனை நோக்கி பயணப்படுற பொருள். அதை உலக பொருளுக்கு பயன்படுத்தும் போது அது நவுசா மாறிடுது. கீழே இழுக்கும், கீழே இழுத்து தள்ளும். அமானிதம் என்ன பண்ணணும்னா மேல தூக்கிட்டு அந்த அந்த 7 விதமான பொருள்களும் தெய்வத்துக்கு நாம வந்து செலவு பண்ணும்போது இப்ப இந்த நிமிஷம் தெய்வ வாக்கியத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தருக்குள்ள ஒரு வாக்கியங்கள் பேச பேச அவங்க படிச்சது நினைவுல வந்து கடல்ல அடையும் போது மோதிட்டு வந்து கடலுக்கு போது பாருங்க. அது போல நம்ம நினைவுல வந்து மோதி திரும்பவும் அது ஒரு இடத்துல போய் அடங்கி எந்த இடத்துல இருந்து அந்த எழுந்து வந்ததோ அந்த பதிவு எங்க இருந்து வந்ததோ மறுபடியும் அந்த பதிவுக்குள்ள போய் அதை உட்காந்துருக்கு. இதுக்குதான் வந்து அந்த மெமரி கார்டு இப்ப வச்சிருக்கிறான், சின்ன துணுண்டு. அப்படிதான் நம்ம கிட்டே இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ இதை வந்து ரெக்கார்ட் அது உள்ள உடச்சி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனா அது அவ்வளவு பதிவுகளை உள்ளடக்கி வச்சிருக்குது. ஒரு மனுஷன் செஞ்ச மெமரி கார்டுக்கு அவ்வளவு சக்தினா இறைவன் படைத்த நமக்கு எவ்வளவு மெமரி இருக்கணும். அந்த நினைவை வந்து பதிக்கணுங்கிறாங்க. ஏன் அவங்க வந்து நம்ம நினைவுல பதிகிறாங்க. நினைவிற்பதியும் நாத மின்னுடல். அப்ப அந்த நினைவுல வந்து அவங்கள பதிச்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த நாதமானது நமக்கு கிளப்பி வரும். மணியை பத்தி பேசினாரு. மணி ஓசை இருக்கு எல்லாம் வந்துன்னா மணியில வந்து கீழே ஆடுது, அதுக்கு பேர் என்ன? நாவு. அப்ப மணி வந்து யாரு? அந்த மணியில இருந்து ஓசையை கிளப்புறது நாவு. அந்த நாவு ஆடலைன்னா மணியில ஓசை இல்லையே. அந்த மணின்னு அவர் சொன்னதுனாலதான் நாவு ஞாபகத்துக்கு வருது. அப்போ நம்ம தெய்வம் வந்து குரு மணி மாலை பாடினாங்க. அப்ப மணி யாரு? குரு. அப்ப நமக்கு மணி யாரு? தெய்வம். அவங்க நாவு வந்து ஆடினதுனாலதான் அந்த ஆசின் மாமரை ஆதி புராதன மாசில்லா தனிகையர் மனுமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மணி. சப்தம் இல்ல, ஓசை. ஓசை என்றது வானத்திலிருந்து வர்றது. ஒரு வாக்கியத்தில் சொல்லுவாங்க, தமிழ் பத்தி அவர் பேசினார். நானும் தமிழ் எடுத்து வச்சிருக்கோம். அது இன்னொரு அந்த தமிழ் வேற மாதிரி இருக்கும். இவரது வேற எந்த வேற. ஆனா தமிழ் தான், தெய்வ தமிழ் தான். மொத்த தமிழ் இல்ல, ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்போ அந்த ஏதோ ஒரு நாட்டுல வானோசா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வானோசை, தமிழ்ல இருந்து போன வார்த்தை. அப்ப தமிழ் உலகம் பூரா இருக்குன்னு தெய்வம் சொல்லுவாங்க. ஆமா, கிரேக்க மொழியில வானோசான்னு சொல்லுவாங்க. அது வானோசை அப்படின்னு உத்தரவாச்சு தெய்வம். அப்போ அதுலதான் இப்ப வந்து நித்திய தேகத்தின் பிரணவவித்து இன்னதென்று நாம் உனக்கு அறிவித்திருக்கிறோம் அல்லவா. அதிலேதான் சர்வ உலகங்களும் சர்வ படைப்புகளும் அவற்றின் சர்வ ஆட்சிகளும் அடக்கம். ஒரு இடம் வாங்குறோம், அந்த இடம் வந்து காலியா தானே இருக்கு. ஒரு இடம் வாங்கினா ஒரு 40க்கு 30 அரை கிரவுண்ட் 1200 சதுரடி இடத்த வாங்கினா அது வந்து காலியான இடம், காலி மனை. வீடு ஆகல, ஆனா அதுக்கு பேரு வந்து மனை. மனைன்னு தான் சொல்ற. தமிழ்ல வந்து இப்பதான் பிளாட், நம்மள பிளாட் ஆகிட்டு அங்க இங்க கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி கசில பிளாட். இவர் பிளாட் ஆயிடுறாரு கடன் கட்ட முடியாம. ஆனா அந்த காலத்துல மனை. தமிழ் பாருங்க எப்படி எவ்வளவு அந்த மங்களகரமான வார்த்தையில வந்து அந்த தமிழ் வந்து கையாளுது. அப்போ அது வாங்கினா அந்த காலியா இருக்கிற இடத்துல ஒரு என்ஜினியர் இருக்கான், சிவில் இன்ஜினியர். எனக்கு வந்து இந்த வீடு வேணும்ப்பா, இதுல ஒரு வீட்டை கட்டிக்குது. அவர் என்ன சொல்றாரு? அவர் கட்டின வீடு டிசைன், அப்புறமா அவர் கற்பனை, அதாவது அவருடைய நினைவுல இருந்ததை டிராயிங்கா போடுறாரு. அது அப்புறம் என் பையன் இப்பதான் வந்திருக்கிறாரு. அப்படி கூட வச்சுக்கோங்க. ஏன் உங்களை வந்து
கிச்சன் வந்து இத்தனைக்கு இத்தனை, அப்புறம் ஸ்டோர் ரூம் எவ்வளோ, பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் எப்படி, ஹால் இந்த சைஸு எல்லாம் எதுல காமிக்கிறாருன்னா கோடு போட்டு காமிக்கிறார். ஒரு வெள்ளை பேப்பர்ல அந்த அளவு அந்த 40-30 அவ்வளவு பெரிய பேப்பரை எடுத்து போட முடியுமா? அதையே குறுக்கி சின்னதா கோடு போட்டு காமிச்சு இது இன்னது இது இன்னது இது இன்னது இது என்னதுன்ட்டு போட்டுட்டு அதையே வந்து என்ன பண்றாருனாக்கா டிராயிங்கா போடுறாரு. மெஷர்மெண்டோட மில்லிமீட்டர்ல போட்டு அதை 3Dயா மாத்தி வீடா காமிச்சிடாரு. இன்னைக்கு விஞ்ஞானம் அவ்வளோ வளர்ந்துருச்சு. அது வரைக்கும் அது காலியா தான் இருந்தது அந்த இடம். அப்போ அது உண்டாக்குனது எது? அவருக்குள்ள அந்த அந்த சக்தியும் அந்த கற்பனையும் கொடுக்குது. அது எது? அதுக்கு பேரு தான் பிரணவ வித்துன்றாங்க. அதுக்கு பேரு பிரணவ வித்து. ஒண்ணுமே இல்லாத இடத்துல வந்து ஒரு படத்தை போட்டு அப்புறமா அந்த இடத்துல விட்டா ஒரு கட்டடம் எழுது. அப்புறம் வந்து பாக்குறோம், நல்லா இருக்கே, இது நல்லா இருக்குது, பெட்ரூம் நல்லா இருக்குது, ரசிக்கிறோம். ஃப்ரண்ட்ல கலர் கலரா அடிச்சு எல்லாமே கற்பனையில இருந்து வர்றது தானே. அப்போ அந்த பிரணவ வித்துல வச்சு ஒரு சும்மா இருக்கிற இடத்துல ஒரு வீட்டை கட்டி பார்க்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு இருக்குது. அதே பிரணவ வித்தை வச்சு ஏன் இறைவனை பார்க்க முடியாது? பார்க்கலாமா இல்லையா? அப்போ அவரு வந்து அதுக்குன்னு படிச்ச படிப்பு படிச்சார். இறைவனை பார்க்கணும்னா நம்ம மெய்வழி வேதத்தை நம்ம படிக்கணும். அந்த மெய்க்கல்வியை வந்து நம்ம படிக்கணும். வேதத்தை நமக்கு தந்தான். அந்த வேதத்தில் வந்து நேர்பாதை போட்டு காட்டியிருக்க. இறைவன் நம்மளை மனுஷனா படைச்சிட்டாரு. படைச்சதோட சும்மா விட்டுறலையே, நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக வேதத்தை இறக்கி வச்சார். அந்த வேதத்துல வந்து நேர்பாதை. என்ன பாதை? இறைவனை அடையத்துக்கு நேர்பாதை. குறுக்கு வழியில போனா அடைய முடியாது. புறவாசல் வழியாக உள்ளே நுழைவன் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியாது. பைபிள் இருக்குது இல்லைங்களா? நேரா வா, பின்னாடி வந்து எனக்கு இப்படி பண்ணி கொடு அப்படி பண்ணி கொடுன்னா அது நடக்காது. எந்த வாசல் வந்து தெய்வம் திறந்து வச்சிருக்கிறாங்களோ அந்த முதல் வாசல் வழியா நீ வா. அப்ப புறவாசல் வழியா வரவன் தேவனுடைய சாம்ராஜ்யத்தை அடைய முடியாது. அப்படின்னா என்ன? வேற ஆட்டெல்லாம் போய் மாட்டிக்காது. அதுக்கு அர்த்தம் அதுதான். இங்க ஒருத்தன் வந்து இருக்கிறான், அந்த சபையில ரவி, ஓப்பனா சொல்றேன், எனக்கு பயம் கிடையாது. இங்க வந்து ஒரு கூட்டத்தையே கெடுத்து வச்சிருக்கான். அது கொட்டை கூட கிடையாது. அதுல அந்த சாமியாரா? அதுல கொட்டை கூட இல்லை. அது விட்டுருங்க. ஏன் அப்படின்னா வேதத்தை நாம படிக்கணும். இப்ப நாங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்து பேச வரோம் அப்படின்னா எங்களுக்கு பெருமைக்காக நாங்க பேச வரல. இத சொல்றதுனால என் காதல் கேட்டு என்னுடைய உள்ளத்துல இது பதிஞ்சு நான் மறுபடியும் வந்து தெய்வத்தை வந்து இன்னொரு முறை நினைச்சு பார்க்கறதுக்கு இந்த 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 இடம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது. அதனாலதான் வெடியால கிளம்புன்னு எட்டரைகள்லாம் இங்க வந்துட்டோம். இவங்க வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை தான்ப்பா இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ரெஸ்ட் நாள், எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு சபை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, போமா வானாவா, அது வேற இருக்குது, நல்லா விருந்தா இருக்கும். இங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், இது தெய்வ வாக்கியம். எங்க கற்பனையா பேசுறோம். அவர் பேசினாரு என்னும் எழுத்தும். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அதை என்ன விரிச்சாக்கா ஆயுசு பத்தாது, எழுத்தை விரிச்சாக்கா ஆயுசு பத்தாது. எழுத்தெல்லாம் கடந்து எழுத்தெல்லாம் உண்டு, எழுதாத எழுத்தெனும் எழுத்தை. அப்ப எழுதாத எழுத்துன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப நம்ம எழுதுறோமா, அது எழுத்து இல்ல. அப்ப எழுதாத எழுத்து. அப்ப அதை என்னங்க, அதை விரிச்சோம்னாக்கா அது போக எங்கேயோ போயிட்டே இருக்கும். இந்த சபையில் அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அப்பேற்பட்ட விஷயங்களை தெய்வம் என்ன பண்றாங்க, நீங்க போய் பேசுங்கப்பா, பிள்ளைங்க ஏதோ ஆர்வமா இருக்கிறீங்க, யாரு ஆர்வமா இருக்கிறாங்களோ அவங்க பேச சொல்றாங்க. யாருக்கு ஆர்வமா இருக்குதோ அவங்க உள்ள போயிடுறாங்க.
அப்ப முக்கியமா நமக்கு என்ன தேவைப்படுது இந்த இடத்துல? ஆர்வம் தேவைப்படுது. ஏன்னா அப்பதான் எம வம்புக்கு வர மாட்டான். ஆர்வம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்ம கிட்ட வம்புக்கு வர மாட்டோம். ஐயோ இவங்க ஆர்வத்தோட தெய்வத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க, இவங்க கிட்ட நம்ம வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி போயிடும். அப்ப அந்த கற்பனையும் சர்வ உலகம் இங்க இருந்துகிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம், பாக்குது. அது இப்ப சாலைக்கு போயிட்டு வந்துருச்சு, பூராமடி ஏறத பாக்குது, துந்துமி வாசிக்கிறது, ஐயப்பன் துந்துமி வாசிக்கிறாரு பாக்குது, எல்லாரும் துந்துமி வாசிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் வாசிக்கிறாங்க. அண்ணா வராரு, கொடி ஏத்துறாரு, பூராமடி சபைக்கரசர் ஏத்துறாரு. இப்போ அது முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப காட்சிக்கு வருது, அதுக்கு என்ன? அந்த பிரணவத்தினுடைய பேரு நினைவு. இப்படி நாம் அந்த நினைவுக்குள்ள போலன்னு சொன்னா அந்த நினைவு வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடும். அவற்றின் சர்வ ஆட்சிகளும் அடக்கம். அப்படி எனில் அந்த தேகத்தில் ஆண் எங்கே, பெண் எங்கே? இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நம்மள? அந்த நினைவுல ஆண் எங்க இருக்கிறாங்க, பெண் எங்க இருக்கிறாங்க? ஒரு நினைவு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமா, நான் கூட நினைச்சேன் இதை சொல்லணும்னு, நீங்க சொல்லிட்டீங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு நினைவு இருக்கு, இல்லைன்னா வேற பல நினைவுகள். ஆனா நினைவுங்கிறது உலகத்தளவுல ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா தெய்வீகத்துக்குள்ள போகும்போது அக்கா பேசுனாங்க, எத்தனை வாக்கியங்களை வந்து ஆரம்ப பிரசான படத்துல எடுத்து கொடுத்தாங்க. அங்கங்க இருந்து நாங்களாச்சும் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் மேதாவின்னு மேடையில அவங்களை நிக்க கீழே நிக்க வச்சு பேசினாங்க. அவங்க மனப்பாடமா கிடுகிடுன்னு அடிச்சு தரனாங்க. ஆணங்க பெண்ணங்க அவங்களையும் மேடையில ஏற்றி பேச வச்சிருக்கிறாங்க. தூண்டி விட்டுறாருன்னு சொல்லிடாதீங்க. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்று சபையார் சொல்றாங்க. எப்படி சொல்ல முடியும்? பின் ஆண் பெண் என்று பிரித்து எதற்காக பெயர் வைத்தது? ஆண் பெண் என்று வார்த்தைகள் இருந்தால் நிச்சயமாக அவற்றிற்கு பொருள் வேணுமே, காட்டி பார்க்கலாம். தெய்வம் கேட்கிறான், எங்க காட்டுங்க? எதுல வச்சு காட்ட முடியும்? உருவத்தை வச்சா? உருவத்துல வந்து அது இல்லைன்ட்டாங்களே, அது உருவமற்ற பொருள் எல்லாம் இங்க பேசுறாங்க. இப்ப இந்த கேள்வியே உன் நினைவுக்கு வராது. அடுத்து சொல்றாங்க, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யார் வந்து தெய்வத்தை பிடிக்கணும்னு எண்ணம் வைக்கிறாங்க பாருங்க, அந்த செயல்தான் ஆண்மை. அந்த செயல்தான் ஆண்மை. மெய்வெளியை விட்டு வேற வேலை பார்க்கலான்னு போறாங்க பாருங்க, அந்த செயல் பெண்மை. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, செயல் அளவுல இன்னைக்கு வந்து சபைக்கு வந்து உட்கார்ந்து கேட்கணும், இன்னைக்கு சபைக்கு போய் ஏதோ தெய்வத்துக்கு தெரிஞ்சதை பேசணும். அப்போ அந்த நேரத்துல இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தெய்வ நினைவுல இருந்து அவர் என்ன பேசினாரு, அவர் என்ன பேசினாரு, இவர் என்ன அதுக்குள்ள நம்ம தெய்வம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு திரும்பவும் அதை எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து உண்ணுது பாருங்க, அந்த செயல் ஆண்மை. இங்கதான் காது இருக்குது, இதுல விட்டுருவோம் அப்படின்னு விட்டா அது பெண்மை. இந்த ஓட்ட வழியா போய் இந்த ஓட்ட வழியா போச்சுன்னா அது பெண்மை, இந்த ஓட்ட வழி இங்க நின்னுச்சுன்னா அது ஆண்மை. திரும்ப எப்படி வரணும், அது ஆண்மை. அவங்கள பத்தி திரும்ப பேசணும். இப்படி நமக்கு வந்து அந்த அந்த நினைச்சு பார்க்கணும் எது எப்படி இருக்கும். அது தெய்வம் வந்து அது துணையான வாக்கியத்தை கொடுத்துருவாங்க அந்த இடத்துல. நமக்கு நீ பேசுறது சரிதான், கரெக்ட், நீ பேசு, தப்பா இருந்தா பேச விட மாட்டாங்க. இந்த கேள்வியே உன் நினைவுக்கு வராது. மேன்மை தருவது ஆண்மை, தாழ்மை தருவது பெண்மை. எது மேன்மை? நம்ம மேன்மைன்னு எதை நினைப்போம்? உலக வாழ்க்கையில சொத்து சம்பாதிச்சு, சொத்துல வந்து சொத்து கட்டினோன்னா சுகம், சொத்து சுகம். நிச்சயமா சுகத்தை அனுபவிக்கிறோமா? இல்ல இல்ல.
இது இல்லாம இருக்கும்போது விட நான் நிம்மதியா இருந்தேன்யா. எவ்வளவு பேர் சொல்றாங்க தெரியுமா? தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு வேதனை போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பயம், பயந்தானா அறிவு கேக்குறாங்க. 6வது அறிவு என்ன? உனக்கு எதுக்காக கொடுத்தோம்? பயப்படுறதுக்கா? எடுத்த உடனே தெய்வம் அதை பத்தி தானே பேசுறாங்க. உன் வாழ்க்கை என்ன பயமா? அச்சமற்ற ஆனந்த வாழ்க்கையில நீ வாழணும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, நீங்கா நிலம். எந்த நிலத்தை விட்டு நாம நீங்க கூடாது. நன்னிலம் கைலை நாடே கேடுகுடத்துல கொடுக்குறாங்க. அந்த நன்னிலத்தை விட்டு நாம நீங்க கூடாது. அதுல ஒட்டி இருந்தோம்னா தான் அது நீங்கா நிலமா நம்ம கூட இருக்கும். எங்க நீங்குதுன்னா நினைவுல நீங்கிடும். நினைவுல நீங்குச்சுன்னா அப்புறம் நன்னிலம் எப்படி கிடைக்கும்? இந்த பக்கம் போக வேண்டியதுதான். டமால் டமால் நடிச்சு பட்டாசு வச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டான். அதுக்காக நாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். அது அல்லவே நம்ம வாழ்க்கை. உன்னுடைய உனக்கு 6வது அறிவு தந்தது பயப்படுறதுக்கா? அந்த யமனச்சமற்ற வாழ்க்கையை கைப்போட்டு எக்கோடி காலத்திலும் ஆனந்த வாழ்க்கை அடைவல்லவா உனக்கு அந்த 6வது தரப்பெற்றது. ஆனா அதை வச்சுக்கிட்டு நீ ஏன் பயந்துக்கிட்டு? நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நீ இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு மட்டமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் என்னை அடைஞ்சிட்டு இல்ல, நீதான்டா கோட்டீஸ்வரன். நீதான் கோட்டீஸ்வரன். ஏன்? உனக்கு அந்த கசப்புத்திட்டு பிணநாட்டத்திலும் வெளியாகக்கூடிய அந்த சாவு இல்லையே. அந்த மரணமெல்லாம் பெருவாழ்வுக்குள்ள நீ நுழைஞ்சிட்டே. எத்தனை $1,000,000 வச்சிருந்தாலும் கூட கடைசியில அவன் அந்த அவல நிலைக்கு போயிடுறானே. அப்ப அவனும் நீயும் ஒன்றா? இந்த 7 பிறப்பு வித்தியாசத்துல வச்சு பார்க்கும் பொழுது கொசுவும் அண்டரண்ட பட்சியும் ஒன்றா கேட்கிறாங்க. இந்த மெய்வழியை அடைஞ்ச பின்னாடி அந்த தாயினுடைய அழிகவு வரையில் இந்த பிறப்பும் தெய்வத்தை நம்ம சிந்தனை ஏற்றிக்கிட்டு அப்புறம் இருக்கிற இந்த தேகமும் ஒன்றா? நம்ம தான் நினைச்சு பார்த்துக்கிட்டோம். பார்க்கணும். ஏன்னா அந்த வாக்கியம் நாம் பேசியிருக்கோம். மாமன் கழுதை, சித்தப்பன் கழுதை, அண்ணன் கழுதை. இந்த கழுதை நீயும் பொருள்ற. நம்மளை கழுதைன்னு சொல்ல மாட்டாங்க தெய்வம், ஆனா பொருள்றன்னு சொல்றாங்க. எது பொருளும்? நீ பொருளுகின்றாயே. நம்மள கழுதைன்னு சொல்லல, ஆனா நீ பொருள் ஏறான்றாங்க. சொல்லாம நீயும் கழுதையா போயிடாதடா. உன்னை குதிரையாக்கி வச்சிருக்கிறேன். அது இன்னொரு வாக்கியம் இருக்குது. அது முன்ன சண்டி குதிரையா இருந்தது, இப்ப பஞ்சகல்யாணி குதிரையா மாற்றி வச்சாச்சு. அதுல ஏறணும்னு சொன்னா எங்க வேணாலும் போகும். தேவலோகம், இந்திரலோகம், கைலாயம், வைகுண்டம், எங்க வேணாலும் அது உன்னை தூக்கி சொந்தம் போவோம். அத நீ வச்சுக்கோ, மாத்திக்கோ. அது நம்மள்கிட்ட நினைவாக இருக்கு. இந்த பிரணவ வித்தாக இருக்கிறது. அப்போ ஆண்மை தருவது மேன்மை தருவது ஆண்மை, தாழ்மை தருவது பெண்மை. எக்காலத்து மாறாத செயலாததால் ஆண்மையில் வைத்துத்தான் எல்லாவற்றையும் படைத்தது. இதை நாம சீர்தூக்கி பார்க்கணும். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் உபதேசம். அதை பண்றேன், இதை பண்றேன், ஏமாந்தேன், இதுலயே எல்லாமே அடக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்துக்கு நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு அவனை போய் பெரியாள நினைச்சுக்கிட்டு அப்படி வேண்டியது இல்லையே. நம்ம குருகுரான் தெய்வம் இருக்கிறாங்க. அவங்க எழுதின வேதம் உனக்கு வழிகாட்டுங்கிறாங்க. என்னுடைய வேதம் உனக்கு வழிகாட்டும். நானே சத்தியமும் வழியும் சத்தியமுமா இருக்கிறேன். நானே சத்தியமும் இல்ல வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுபவன் இருளிலே நடப்பதே இல்லை, ஜீவ வெளிச்சத்தை அடைந்தே தீருவான்னு அன்னைக்கு அவர் சொன்னார். அவரே தானே இன்னைக்கு அவதாரம் பண்ணியிருந்தார். இயேசுவின் நாதரங்கள் இருதய கனியாம் கண்ணி மாசிலா 3ஆம் வேத மாதவ கரசர் கோனை வாசலை மனத்தோ செய்த பழிக்கலாம் பதிலியற்ற மாசரு மார்கநாத மகரியன் உதயத்தேவே. இதயத்தேவே நம்ம இதயத்துல எழுந்தருளி வச்சுட்டாங்க தெய்வம்.
அப்ப பார்க்கும்போது ஆனால் அதுல மறுபடியும் சொல்றாங்க, மேன்மை தருவது ஆண்மை, தாழ்மை தருவது பெண்மை, எக்காலத்து மாறாத செயலாததால் ஆண்மையில் வைத்துத்தான் எல்லாவற்றையும் படைத்தது. ஆனால் இவன் ஈனச் செயலாலே அதை பெண்மையாக்கி கொண்டான். நம்ம செயலால நம்ம வீரத்தை நம்ம இழந்துட்டோம். அமானிதமா இருந்தத நபுசா மாத்திட்டு, இந்த பிரணவ வித்து 7 பொருளாலான ஒரு பொருளா இருக்குது. அமானிதம் என்னப்பட்ட பொருளா நம்ம கிட்ட இருக்குது. அதை நாம் என்ன பண்றோம்னா இந்த உலக செயலுக்காகவே பயன்படுத்தி அதை பெண்ணா மாத்தி, இப்படி தெய்வம் எடுத்து சொல்லி கூட நமக்கு புரியலன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்க என்ன செய்வாங்க? இதுக்கு மேல் நான் என்ன சொல்லட்டும்னு கேட்கிறேன். இதுக்கு மேல் நாம் என்ன சொல்லுவோம்? இனி அவர் பாடு. அப்ப வேதம் எதுக்காக இறக்கி கொடுத்தாங்க? படித்து பயன்பெறதானே. இங்கு வாக்கியங்கள், மான்மியம், ஆதிமை, உதயபூர்ணம் எல்லாம் இந்த நூல், வேத நூல் இருக்குது. இதை படித்து பயன்பெறுபவர்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கோ அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டாங்க. அப்ப அதை பயன்பெறணும்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்? படிக்கணும். படிக்கிறத விட படிச்சுட்டு சிந்திக்கணும். இந்த வாக்கியத்தை இது உள்ள இப்படி எடுத்து பேச முடியுது அப்படின்னு சொன்னா இன்னும் வாக்கியங்களை பார்த்து பேசி தெய்வத்துக்கிட்ட கேட்டு, தெய்வமே நான் தப்பா பேசிடக்கூடாது, ஏன்னா இது நிஜமான சபை, மற்றவங்க கேட்டு தவறான ஒரு புரிதலுக்கு போயிடக்கூடாது. அப்ப தெய்வத்து கூட ஒட்டி வரணும் அப்படிங்கிற அச்சப்பாட்டோட பேசும்போது அது சரியான தீர்வா நமக்கு தெய்வம் கொடுக்கும். அதை பெண்மையாக்கி கொண்டாய், இதுதான் பேச்சுக்குள்ளே பேச்சு. அப்ப பெண்மையானது என்னன்றது தெரிஞ்சது இல்ல. ஆண்மையாக்க வந்த அமானிதத்தை இந்த உலக காரியத்துக்காகவே பயன்படுத்தி கடைசியில பெண்மையாக்கியாச்சு. பெண்மையாக்கணும்னால என்ன ஆகுது? ஏம வந்துடும், பயம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மதி ஒன்றே, அவையார் சொல்றாங்க. ஆனால் பேதை மனம் பெண்ணுக்கு. இது வச்ச சொன்னாங்க, ஞானத்தை வச்சு சொன்னாங்க. ஆமா, ஞானத்தை வச்சு சொன்னாங்க. கடைசியில பெண்மை என்ன பண்ணுது? பேடி ஆயிடுது. உறுதியா நிக்கிறவங்களுக்கு மேல தூக்குறாங்க. அதை பெண்மையாக்கி கொண்டாய், இதுதான் பேச்சுக்குள்ளே பேச்சு. ஏதாவது அர்த்தம் செய்து கொண்டு விடுவாயோ என்று பார்த்தே பேசுகிறோம். இப்படி அறிவுக்கு இலக்கான வார்த்தை இவ்விரிபுவனத்தில் எங்காவது உண்டா? நினைக்க நினைக்க அடங்காத செயலாயிற்றே. என்ன குறையாது, நம்பர் ஏறிக்கிட்டே போகும். 5049 பேரு. இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறாங்க? சந்ததி விட்டுருங்க. புதுசா வர கடலா இருக்குது. அன்னைக்கு கடலா இருக்குது. எங்க இருந்து? இந்த பக்கம் பார்த்தா தவமாளிகளுக்கு அந்த பக்கம் கூட்டம், இந்த பக்கம் பார்த்தாக்கா கம்மாக்கரை வரைக்கும் பசிப்பாடு கொட்டாய்க்கு கூட்டம், இந்த பக்கம் பார்த்தாக்கா வரதராஜாந்தர் வீட்டு வரைக்கும் கூட்டம், ஆலயத்துக்குள்ள கூட்டம். மூச்சு முட்டுது. இதெல்லாம் யார் சொல்லி வந்தாங்க? இந்த யாருடைய வாக்குக்கு இந்த ஆடெல்லாம் செவி கொடுத்தது? இந்த ஆணாடும் பெண்ணாடும் யாருடைய வாக்குக்கு செவி கொடுக்குது? அந்த கர்த்தருடைய ஆயினின் குரல் கேட்டிங்கு அணைந்த ஆறறிவினாடே. அந்த ஆறறிவு பெற்றுச்சு இந்த ஆடெல்லாம். அதனாலதான் துணிவா நிக்குது. பயம் இல்லை, அச்சமற்ற வாழ்க்கைக்கு வந்தாச்சுங்கிறத தெய்வம் நமக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதை கைப்பற்றி வச்சுக்கணுமே. நாம எதுல கைப்பற்றுறது? அவர் சொல்ற கையில நினைவுல பற்றி, சதா நினைவுல தெய்வத்தை வச்சிருந்தா அது பற்றிக்கும். அங்க அக்னி உருவாயிரும். யமனுக்கு அங்க வேலை இல்லையே. சீதைக்கு ஒரு வட்டம் போட்டு போறார் ராமர். லட்சுமணன் ராமன் மாயமான தேடி போயிடுறாரு. லட்சுமணன் கோடு போட்டு போறாரு. ராவணன் அந்த கோட்டை தாண்டாக்கா அக்னி அடிக்கிறாங்க. நமக்கு தெய்வம் நம்ம சுத்தி அக்னி போட்டிருக்காங்க. மெய்வெளி வேலை சுத்தி அக்னி மதில் எழுப்பப்பட்டு இருக்கிறது தீர்க்க தரிசனம் சொல்லுதே.
அப்ப இது நிஜம்தானே. அப்ப இப்படி நாம உணர்ந்து பார்த்தோம்னா அந்த ஆனந்தம் களிப்பா இருக்கும். ஆனந்த களிப்பா நமக்கு உள்ளத்துல அந்த பொங்கல், மகிழ்ச்சி பொங்கல் பொங்கிக்கிட்டே இருக்கும். துணிவு தானா வரும், கல்வி தானா வரும், ஆண்மை தானா வரும். நீங்க அதனால கைவசமாயிரும். இதுக்கு ஒரு பாடும் இல்லையே. ஒரு 2 மணி நேரம் இங்க உட்காந்துருக்கு. வீட்டுல உட்காந்து எப்ப வேணாலும் படிக்கலாம். மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா எப்ப வேணாலும் பாடிக்கிட்டு இருக்கலாம். எந்த நேரமும் மந்த யாசனை தொந்தமாய் தரிசித்த பின் அது பார்க்கலாமே. வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன்றாங்களே தெய்வம். தெய்வம் என்னப்பா வேணும் உனக்கு? இந்த வாக்கியம் புரியல தெய்வமே, கொஞ்சம் ஏய் இந்த பாட்டை எடுத்து பாடுறா. அப்படியா? ஆமா, இதுல இருக்கு பிரணவமாகிய பிரணவ வித்துனா பிரணவமாகிய ஆவி. இந்த வாக்கியத்துல அந்த வாக்கியத்துல சேர்த்து படிச்சுன்னா விட வந்துருச்சே. அப்புறம் நீ எல்லாமே நிதானமா படி, நிறுத்துப்பார். அப்படி பார்க்க தெரியலன்னா பலன் கிடைக்காது. பொதுவா படிச்சதுக்கு பலன் கொடுப்பான், மெரிட்ல வர முடியாது இல்ல. 538 438 எடுக்க முடியாது இல்ல, இல்லையா? நல்லா படிச்சதானே, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியா இல்லையா? 48 10 குறைஞ்சிருச்சா? இன்னொரு 10 சேர்த்து போட்டு. இப்படி அறிவுக்கு இலக்கான வார்த்தை விரிபவனத்தில் எங்காவது உண்டா? நினைக்க நினைக்க அடங்காத செயலாயிற்றே அது. அந்த மேன்மையில்தான், அந்த மேன்மையான நாற்காரண ஆண்மையில்தான் நீ படைக்க பெற்றாய். வந்துருச்சா? இந்த நாற்காரண ராஜநிலை என்னன்னா இப்பதான் அது சொல்லணும். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, நீங்கா நிலம். அப்போ தூங்காமை எதுக்கு முதல்ல அதை எடுத்து வச்சாங்க? இந்த ஒரு கேள்வி வருது இல்ல. நாற்காரண ராஜநிலையில எடுத்த உடனே தூங்காமை அப்படின்னா எவ்வளவு நேரம் தூங்காம இருக்கு? தூங்காமலே இருக்க முடியுமா? ஆனா தெய்வம் இருந்தாங்க. பசிப்பாடும் கிடையாது, உறக்கமும் கிடையாது. ஊன் உறக்கமற்ற தெய்வமேன்னு சொல்லி என்ன வணங்குறாங்க. வான்மதி குரல்ல வாக்கியத்துல எழுதி வச்சுக்கிறாங்க. எதையோ சொல்றியடா, நான் இந்த உங்களுக்காக வேண்டி பசிப்பாடையும் மறந்து உறக்கத்தையும் மறந்து நான் தவத்துல இருக்கிறேனே, இதை சொல்லி வணங்கு, எனக்கு எளிமையில முத்தி கிடைக்கும் எழுதுறாங்க. ஏன்னா நமக்கு சொல்ல தெரியாது இல்ல, அதனால அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இப்படி சொல்லி வணங்கு. அப்படி பார்க்கும் பொழுது எதுல வச்சு நம்மளை படைச்சாங்கன்னா அந்த மேன்மையான நாற்காரண ஆண்மையில்தான் நீ படைக்க பெற்றாய். அது நீங்கா நிலத்தாண்மை. அந்த ஆண்மை என்னன்னா நீங்கா நிலத்தாண்மை. அது யாருக்குப்பா? அந்த நீங்கா நிலை யாருக்கு? இந்த நாற்காரண ராஜநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம என்ன சொல்றோம்? திருப்பி மாலை வணக்கத்துல நமது நாற்காரண ராஜநிலை என்பது திரும்ப என்ன சொல்றோம்? வளர வாழவே. எங்க வளரணும்? அங்க வளர்ந்தா எது வாழும்? ஜீவன் வாழும். எங்க வாழும்? சொர்க்கத்துல வாழும். இப்போ கேள்வி 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 போட்டுட்டே போனா ரயில் பெட்டி தொடர் மாதிரி பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ரயில் பெட்டியில ஏறி உட்காந்தோம்னா நம்ம கைலாசம் போயிடும். எப்படி அந்த ரயில் இன்ஜின் எழுதுன்னு போச்சா அது மாதிரி ஓடிய அந்த நினைவு தெய்வத்தை ஆதிமானத்துல எழுதுறாங்கல்ல, அந்த நினைவு இன்ஜின் எப்படி எழுந்துட்டு போச்சோ ஓடிய ரயில் வண்டி இன்ஜினும் எழுந்து ஓடி போச்சு. எங்க? காசுக்காரன் பாளையத்துக்கு போகுது. இப்படி எல்லாம் அந்த அந்த உலக நடைமுறைய அந்த செயல்பாட்டையும் ஞானமா நமக்கு தெய்வம் மாற்றி கொடுக்குறாங்க. இப்படி மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லபம் இருக்கிறதுனாலதான் எதுவுமே பண்ணாத நம்மள நாற்காரண ராஜநிலைக்கு ஏற்றி வைக்கிறாங்க. அது யாருக்கு? ஆண்டவர்கள் சந்ததிக்கே உரித்தான ஆண்மை. அப்ப சந்ததின்றது ஆண் பெண் ரெண்டும் தானே அடங்குது. அப்ப இதுல நம்ம எல்லாம் பெண்ணுங்கிறத புரிய வைக்கிறாங்கல்ல.
சந்ததினாலே ஆணும் இருக்கிறாங்க, பெண்ணும் இருக்கிறாங்க, ரெண்டும் தானே சந்ததி. அப்ப ரெண்டு பேருக்கு தானே அந்த நாற்காரண ராஜநிலை இருக்குது. அவங்களுக்கு தூங்காமைன்னா எவ்வளவு நேரம்? ஒரு மனிதனுக்கு 3 மணி நேரம் தூக்கம் போதுமானதுன்னு வாக்கியத்தில் எழுதுறாங்க. அந்த 3 மணி நேரம் தூங்குறதுக்கு உண்டான பழக்கத்தை நாம கொண்டு வரணும் இல்லையா? அப்ப அது பழகிட்டா நித்திரா தேவி இவள் நித்தம் இந்த பூமியில மத்தியமாய் காக்க வையன்றாவீஸ்வரர் ஹாஸ்பிட்டல்ல நிக்கும். அது நம்ம பாட்டுக்கு வேதங்கள் படிச்சுக்கிட்டு இருப்போம். என்னையா இதை படிச்சுட்டு இருக்கு, எனக்கு தூக்கம் வருதியா? அது சொல்லுது, எனக்கு தூக்கம் வருதியா? நீதாயா பெட்டு, எனக்கு மெத்த யார் தெரியுமா? நீதான். உங்ககிட்ட உட்காந்து தூங்கினாதான் நான் நல்லா தூங்குவேன். நீ இடமே கொடுக்க மாட்டேன்றிய வர்றதுக்கு. கொஞ்சம் குடியா, கெஞ்சுது. கொஞ்சம் வரட்டுமா? ஆனா வந்துருச்சு, நான் சாச்சிடும். என்ன யாரா காக்க வச்ச? உன்னை எதிரிக்க விடாம பண்ற மாதிரி 4 வணக்கத்தை எங்க நீ துந்துமி வாசிக்கு போவ? தூங்கு. எழுந்து பார்த்தா 4:40. போச்சுடா ராஸ்கல். என்ன ஏமாத்தட்டுல முத நாள் ராத்திரி பட்னியா போடு. அந்த வைராகியத்துக்கு வரணும். நீ தின்னாதானே நீ என் மேல பட்டு தூங்குற. விங்க குறைச்சா அவரு கவான் நோண்டிக்கிட்டே இருப்பாரு, தூங்க விட மாட்டாருல்ல. அப்போ விழிப்பு தானா வந்துருமே. அப்ப நான் சரியான நேரத்துக்கு நான் அப்ப என்ன பண்ணுவேன்? போட்டி போடு தொகுத்தோட. இப்படி வச்சாங்க தெய்வம். விளையாட்டுன்னு சொல்லி புரிய வச்சு நம்மளை நினையாபுரத்தை கூட்டிட்டு போயிருக்கு. நம்ம நினைவுக்கு எட்டாத இடத்துல நாம நின்றுட்டு இருக்கிறோம். இந்த பேச்சு எல்லாம் நம்மளால பேச முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா பேச வச்சிருக்கிறாங்க. பேசரும் பெரும்பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசி அளிக்கின்ற பெருமான். நீங்களும் பேசுங்கடா, ஏன் புள்ள சந்ததிடா, பேசுடா. உனக்கு இல்லாத உரிமையா? பேசு. நீ தப்போ தவிர பேசு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்ப அந்த ஆண்மை யாருக்குன்னா ஆண்டவர்கள் சந்ததிக்கே உரித்தான ஆண்மை. அந்த நாற்காரண ராஜநிலைகள் என்னென்ன தெரியுமா? அவங்களே கொடுத்துட்டாங்க பின்னாடி. தூங்காமை, கல்வி, துணிவாகிய வீரம், நீங்கா நிலம் ஆகிய இவை 4ம் அந்த நாற்காரண ராஜநிலைகள். 6 பிறப்புடன் கூடிய இந்த அனித்திய தேகம் அழியும். அந்த தேகத்தையும் அழியாத தேகமா தேகமுக்தியும் கொடுக்குறாங்க தெய்வம். அந்த ஜீவனுக்குண்டான அந்த திருவசனங்களை கேட்டு நாம அந்த குண்டம் பழகும் போது அதனுடைய வல்லபம் இந்த தேகத்துக்கும் பாயும்னு சொல்றாங்க. அதுதான் பித்த யோகம்னு சொல்றாங்க. தேகமுக்தி என்பது மதுவே. ஆனா இந்த வாக்கியத்துல இந்த அனித்திய தேகம் அழியும். 7ஆம் பிறப்புடலத்தின் நித்திய ஆட்சி இதோ அடுத்து வந்துவிட்டது. அழியா நிலத்து ஆள்கை அதுவேதான். அந்த அழியா நிலத்து ஆள்கையில அவங்க ஆட்சியினுடைய அடிநிலையில வாழறதுக்காக தான் நாம இங்க கூடியிருக்கிறோங்கிற சிந்தையில நாம கேட்டு பதிவு பண்ணணும். அப்போ இங்க பஞ்சாட்சரம் ஐமணி பொதிகையில அவங்களுடைய தோற்றம் என்னன்னு சொல்றாங்க. நம்ம பெண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா, ஆணும் பெண்ணும் தோணும் அங்கே ஆண் பெண்ணற்ற நிலையும், ஆண் பெண்ணற்ற நிலையும் அனைத்தும் தரிசனமாம் எங்கள் இனத்தின் பஞ்சாட்சரமே. எந்த இனம்? மெய்வழி. மற்ற இனத்துக்கெல்லாம் இது கிடையாது. மெய்வழிங்கிற ஆதிர இனம். ஆதிர இனத்து நீங்க படிச்சீங்க. இப்ப ஆதிர இனத்து அனந்தர்கள் தந்தை, மூதுரை நாத முனிதேவர் தந்தை, மண்கோல் அகற்றும் வரும் நெறி குலமான். அவங்களுடைய சந்ததியாகிய நமக்கு இந்த நாற்கார ராஜநிலை வாழ்க்கையை நம்ம தெய்வம் அளிக்கிறார்கள். அதனாலதான் நாம எல்லோரும் பெண். நம்ம தெய்வம் ஒருத்தர் தான். சாலை ஆண்குரு என்ற தத்துவ உண்மையை இன்று நாம் தெரிந்து கொண்டோம் என்ற வகையிலே என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் இந்த சிவகாசி மெய்வழி வேதம் போதும் பாடசாலையிலே தொடரும் என்று கூறி அனைவருக்கும் நமஸ்காரம். மேலும் நம் தெய்வ மகன் பாதாள நின்றங்களிலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து
அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனம் கூடி சேர்ந்து ஆண்மையோடு வாழ்வோமாக, ஆண்மையில் சேர்வோமாக என்று கூறி எல்லோருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். Thank you.